வணக்கம், இது உங்கள் கியூப் டிவி தமிழ் செய்திகள். உலகம் முதல் உள்ளூர் வரை முக்கியமான, துல்லியமான மற்றும் விரைவான செய்திகளை உங்களுக்காக வழங்குகிறோம். அரசியல், உலகம், தொழில்நுட்பம், வானிலை, விளையாட்டு மற்றும் பல துறைகளில் நடக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் அறிய எங்களுடன் இணைந்திருங்கள். தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நரேந்திர மோடி தனது வருகையால் அரசியல் உற்சாகத்தை அதிகரிக்கிறார். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி நாகர்கோவிலில் ரோடு ஷோவில் பங்கேற்கும் அவர் 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். மேலும் இதற்கிடையில் கட்சித் தொண்டர்களுடன் நேரடியாக கலந்துரையாடலும் நடைபெற உள்ளது. இந்த பயணம் தமிழக அரசியல் சூழலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விஜய் தனது அரசியல் பயணத்தில் மாற்றங்களை செய்துள்ளார். நேற்று கன்னியாகுமரியில் அவர் ரோடு ஷோ நடத்தி மக்களை சந்தித்தார். அதே நேரத்தில் அறந்தாங்கியில் நடைபெற இருந்த இன்றைய பிரசார நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனுமதி சிக்கல்கள் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் தொடர்பான பூத் சிலிப் விநியோகப் பணி நேற்று தொடங்கியது. தேர்தலை முன்னிட்டு அதிகாரிகள் வீடு தோறும் சென்று வாக்காளர்களுக்கு பூத் சிலிப்புகளை வழங்கி வருகின்றனர். இதில் வாக்குச்சாவடி விவரங்கள் மற்றும் வாக்களிக்கும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கை வாக்காளர்கள் எளிதாக தங்கள் வாக்குச்சாவடியை அறிந்து வாக்களிக்க உதவும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரணமாக பிரசார நிகழ்வுகள் தாமதமான நிலையில் கே. ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி விரைவில் ஒரே மேடையில் இணைந்து பிரசாரம் செய்ய உள்ளனர். இந்த தகவலை கிரிதர் கமாங், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், பேட்டியில் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளின் கூட்டு பிரசாரம் தமிழக அரசியல் சூழலில் முக்கிய கவனம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக இந்தியா மீட்டியோரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த மாற்றம் மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பு காரணமாக ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாகலாம் என கூறப்பட்டுள்ளது. மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாத்தூரில் இன்று நிதின் நபீன் தலைமையில் ரோடு ஷோ நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி நனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ரோடு ஷோவில் கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் சூழ்நிலையை முன்னிட்டு அதிகாரிகள் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீப் மித்தல் ஆயுதப்படை டிஜிபியாக தொடர்ந்து நீடிக்கிறார். அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய டிஜிபியாக துரைகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீமான் சமீபத்திய பொதுக்கூட்டத்தில் ஆட்சியையும் எதிர்க்கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலை, விவசாயம் மற்றும் தமிழர் உரிமைகள் குறித்து அவர் வலியுறுத்திய கருத்துக்கள் பெரும் கவனம் பெற்றுள்ளன. அவரது இந்த பேச்சு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கடும் வெப்பநிலை நிலவி வருவதாக இந்தியா மீட்டியோரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை சாதாரணத்தை விட அதிகமாக பதிவாகி வருவதால் பொதுமக்கள் தேவையற்ற வெளிச்செல்லலை தவிர்க்கவும், போதிய தண்ணீர் குடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதிய நேரங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். IPL 2026 போட்டியில் சென்னை அணி அதிரடியான ஆட்டத்தால் டெல்லியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சிறப்பான பேட்டிங் மற்றும் துல்லியமான பந்துவீச்சால் சென்னை அணிக்கு முக்கிய வெற்றி கிடைத்தது.
இந்த வெற்றி மூலம் அணியின் நிலை மேலும் வலுவடைந்துள்ளது. தெலங்கானா ஸ்டேட் போர்ட் ஆஃப் இன்டர்மீடியட் எஜுகேஷன் வெளியிட்ட 2026 இடைநிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான tgbiu.cggu.gov மூலம் தங்களது மதிப்பெண்களை சரிபார்க்கலாம். இந்த ஆண்டு தேர்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் தேர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டியத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒரு அமைச்சரை கொண்டு சென்ற ஹெலிகாப்டர் அவசர நிலையால் கார் பார்க்கிங் பகுதியில் தரையிறக்கப்பட்டது. திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் அமைச்சர் மற்றும் பயணிகள் அனைவரும் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி இசை உலகில் தனித்துவமான இடத்தை பிடித்த ஆஷா போஸ்லே மறைந்தார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அவரது இனிமையான குரலும் பல தசாப்தங்களாக நீண்ட இசைப் பயணமும் இந்திய திரையுலகில் அழியாத தடம் பதித்துள்ளது. இந்த செய்தி வெளியாகியதும் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரிடையே பெரும் துயரம் நிலவுகிறது. பலரும் சமூக வலைதளங்களில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் மூலம் தினசரி பரிவர்த்தனைகள் புதிய சாதனையை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொபைல் பயன்பாடுகள் மற்றும் எளிதான பரிவர்த்தனை முறைகள் காரணமாக மக்கள் அதிகமாக டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்த வளர்ச்சி இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்ற அமெரிக்கா, ஈரான் இடையேயான முக்கியமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் முதல் கட்டம் எந்த தீர்வும் இன்றி முடிவடைந்துள்ளது. இரு நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் நேரடியாக சந்தித்து பின்னர் தகவல்களை பரிமாறிக்கொண்டாலும் முக்கிய பிரச்சினைகளில் ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தை சுமார் 20 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்திருந்தாலும் அணு ஆயுத திட்டம், பொருளாதார தடைகள் நீக்கம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் குறைப்பு போன்ற முக்கிய விவாதங்களில் கருத்து வேறுபாடு நீடித்தது. அமெரிக்கா தனது நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் ஈரான் தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் உரிமைகளில் எந்த சலுகையும் வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இந்த தோல்வியால் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் சந்தேகத்திற்குள்ளாகியுள்ளது. மேலும் உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் பொருளாதார நிலைமைகளிலும் தாக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஹார்முஸ் கடல் சந்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க கடற்படை டிஸ்ட்ராயர் கப்பல்கள் 2 கடல்பாதையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த பகுதியில் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் பாதுகாப்பு படைகள் எதிரிகளை அபாயகரமான சூழலில் சிக்க வைக்கும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆனால் இந்த அமெரிக்க கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைந்ததாக கூறப்படும் தகவலை ஈரான் மறுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமை உலக எண்ணெய் போக்குவரத்துக்கும் சர்வதேச அமைதிக்கும் புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாமர் பென்ஜிவியாயார் அலக்சா மாஸ்க் வளாகத்தை அண்மையில் பார்வையிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு மிக புனிதமான தலமாக இருப்பதால் இந்த வருகை தூண்டுதல் நடவடிக்கை என பஸ்தீனமும் ஜோர்டானும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பழைய ஒப்பந்தப்படி யூதர்கள் அந்த வளாகத்தை பார்வையிடலாம், ஆனால் அங்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி இல்லை. இருப்பினும் இந்த வருகை நிலவும் நிலைமையை பாதிக்கும் அபாயம் உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டு பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாத செயல்பாடுகள்,
தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள் போன்ற காரணிகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிக்கை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறது. சுகாதாரத்துறையில் புதிய முன்னேற்றமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கண்டுபிடிப்பு மருத்துவர்களுக்கு நோய்களை விரைவாகவும் துல்லியமாகவும் அடையாளம் காண உதவுகிறது. குறிப்பாக புற்றுநோய் மற்றும் இதய நோய்களை முன்கூட்டியே கண்டறிய இது பெரும் உதவியாக இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில்நுட்பம் எதிர்கால மருத்துவ சேவையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. இன்னும் பல முக்கியமான மற்றும் நம்பகமான செய்திகளுக்கு அக்யூப் டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.